தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதிய ஓட விடுவார். எல்லா இடத்துலையும் ஓட விட்டு அந்த கணக்கை பிடிப்பார். ஓட விட்டு நச்சு எடுத்து விடுவார் அரசியல்வாதி. தமிழ்நாடு முழுவதும் சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா அரசியல்வாதி கொடியை தூக்கி போகிறது கூட கொல்லி கொடியாக தூக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. மானிட பிறவி ஆண் பெண்ணும் ஒன்றுக்கு மோதல், ஒன்றுக்கு அடி, ஒன்றுக்கு சிக்கல் எல்லாமே இப்போ வரும். சத்தியம் புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டார் ராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில். ராணுவ தளபதியார் ராணுவ நீதிமன்ற கோர்ட்டு 5 வருஷம் ஆண்டு காலம் முடிச்சு 6வது வருஷம் தொடர்ந்து கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு நல்லா இருக்குன்னு இவன் நினைக்க அரசியல்வாதி. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடு முக்கால் சத்தியம். இப்போ நீதிமன்ற கோர்ட்டை எஃப்ஐஆர் போட்டார். எஃப்ஐஆர் போட்டால் அட்டா முடிக்க கணக்கு இதில் போட்டு தோண்டி எடுப்பான் வெளியில். வானரப்படை, இராணுவ கப்பல் படை, தரப்படை, விமானப்படை, அடுத்து கப்பல் படை, எல்லா படை எல்லாம் உள்ள வரையில் கரெக்டாக இராணுவம் எல்லாமே வரும். எல்லாமே அவங்களுக்கு யூனிஃபார்ம், அது எல்லாமே மாற்றுவார். அந்த எந்த யூனிஃபார்மில் அடுத்து திங்கிழமை உட்கார்ந்தாரோ அந்த யூனிஃபார்மில் வானரப்படை எல்லா படைகளுக்கும் அதான். அதில் கணக்கு இன்னொரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஏன்னா அரசியல்வாதி கணக்கு பார்த்தானே ஓடுதான் ஆடுதான் பாடுதான் ஒத்தி போடா. டெல்லியில் மந்திரி பிரதமர் மோடி கம்முனு போ தொடக்கு போட்டார். அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம்ட்டார். புரியா? மந்திரி பிரதமர் அடுத்தாப்புல குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், கணக்க ராணுவம் எல்லா படம் வானரப்படம் எல்லா படம் கையில் ஒப்படைக்கல. சின்ன படமா டெல்லியை ஆக்கி விட்டு ஒருக்கி விட்டுட்டார். முக்கால் சத்தியம் தமிழ்நாடு பிச்சு ரவரவையா எடுத்து விட்டார். ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் டெல்லியில ஒப்படைக்கப்பார். எங்க உட்கார்ந்துருக்காரு ஐயா? கடவுள் எங்க உட்கார்ந்துருக்காரு தெரியுமா இல்லையா? கைலாசத்துல உட்கார்ந்துருக்காரு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி மாநிலத்துல ஒழுங்கா கணக்க பார்த்து கையில ஒப்படைக்க பாரு. இல்ல டெல்லிய சின்ன விடாமா ஆக்கி விட்டுவாரு. இப்ப தமிழ்நாடு இப்ப ஒரு மிதிச்சு நெரிச்சு ஆக்கி விட போற. சத்தியம்.